என் ஒய்ஃப் சத்யா ரசம் சோறு போட்டான்னு சொல்லி வீடியோ போட்டோன்னே போகிற இடத்துலலாம் என் வீட்டுக்காரம்மாட்ட என்னம்மா வீட்டில் ரசம் சோறு ஆமலன்னு சொல்லி ஒரே அசிங்கப்படுத்தியிருக்காங்களாம். என் வீட்டுக்காரம்மா 2 நாளாக ஒரே புலம்பல். அதனால இன்றைக்கி நான் சமைக்கிறேன், நீ வீடியோ எடுத்து போகிறேன், நான் யாருன்னு அந்த ஊருக்கு நீ காட்டுறேன்னு சொல்லி ஒரே டார்ச்சல். என்ன அது வரைக்கும் காலையிலையும் மதியமும் ஒரே சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரம்மா காலையில் தோசை வைக்கிறேன், அதுக்கு தனியாக சட்னி அரைச்சிட்றேன், மதியம் சாப்பாடும் குழம்பு வச்சுறேன்னு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியம் போச்சு, ஏன் வீட்டுக்காரம்மாவாது அப்படின்ற மாதிரி. சொன்ன மாதிரியே காலையில் தோசையும் அதுக்கு புதினா சட்னி அரைச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னதில் தோசை தான் எடுக்க முடியவே இல்லை, பிஞ்சுக்கிட்டே வந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. மதிய சாப்பாடு சோறு, அதுக்கு வெங்காய குழம்பு ப்ளஸ் அதோட வெண்டைக்காய் பொரியலும் வச்சுருந்தாங்க. சமைச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நின்றுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் எதுவும் பேசக்கூட முடியலை. அதில் ஹைலைட்டே என்னென்னா, வீடியோ எடுக்கும்போது தூரமாக இருந்த ஒரு ஆப்பிளையும் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு ஏதோ அவங்களே சமைச்சு உருவாக்குன மாதிரி இந்த ஆப்பிளையும் சேர்த்து வீடியோ எடுக்கிறாங்க. அதையும் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பிரிட்ஜ்லேயே தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ எப்படி நாளையிலேருந்து திரும்ப ரசஞ்சூர் ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். பை.